சட்டமன்ற கூட்டம் இன்று இனிதே தொடங்கியது. அந்த நாளில் இன்று 61வது பட்டமளிப்பு விழா கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி இன்று இனிதே நடைபெற்றது. இதில் பங்கு பெற்று மாணவர்கள் மாணவிகளுக்கு இந்த பட்டத்தை வழங்கி மகிழ்ந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மகத்தான இந்த தீர்ப்பின் மூலமாக கிடைத்த இந்த ஜனநாயக புரட்சியின் எந்த அளவிற்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது இந்த ஒரு மாத காலத்திலேயே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அனைத்து துறைகளிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு இதுவரை மக்கள் யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு மாற்றங்கள், நல்ல சிறந்த மாற்றங்கள் ஒவ்வொரு துறையிலும் நடந்துகிட்டு இருக்கு. அதன் தொடர்ச்சியாக மருத்துவக் கல்லூரியிலும் சுகாதாரத்துறையிலும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மக்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ சேவைகளையும் அவரின் உயரிய லட்சியமான தமிழகத்தின் ஒவ்வொரு மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவையை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடனும் அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள் இதுவரை பார்த்தீங்கன்னா மருத்துவ துறையில் மருத்துவர்கள் போதிய அளவு அப்பாயிண்ட் பண்ணுறது, செவிலியர்கள் போதுமான அளவு அப்பாயிண்ட் பண்ணுறது, ப்ளஸ் மருத்துவ உபகரணங்கள் லேட்டஸ்ட் மருத்துவ உபகரணங்கள் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்த இந்த துறையில் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்தங்கள் மாதிரி ஒரு மருத்துவ பயனாளிகளுக்கான ஒரு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், மருத்துவ பயனாளிகளின் அனுபவங்களை மேம்படுத்தணும். ஒரு தூய்மையான மருத்துவமனை, சுத்தமான சுகாதாரமான இந்த மருத்துவமனை வளாகம், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் கனிவான முறையில் மருத்துவ பயனாளிகளை அணுகிறது போன்ற இந்த அடுத்த கட்ட சீர்திருத்தங்கள், அடுத்த கட்ட மருத்துவத்துறையின் மேம்பாட்டுக்காக நாங்கள் தினந்தோறும் உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இந்த அமைச்சரவையில் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி பூனமலை ஹைரோட்ல அமைஞ்சிருக்கிறதுனால மெட்ரோ பணிகளுக்காக இங்க கல்லூரியில் இருக்கிற கட்டடங்கள் இடிக்கப்பட்டன. அதனால எங்களுக்கு பள்ளி அறைகளுக்கு தேவை இருக்கு. அது மட்டுமல்ல, எம்பிபிஎஸ் மட்டுமல்ல, அலைடு ஹெல்த் சயின்ஸ் அதற்கான பள்ளி அறைகளும் இங்க தேவைப்பட்டன. அந்த முதல்வர் அவர்கள் என்னிடத்தில் குறிப்பிட்டார். கண்டிப்பாக முதலமைச்சரிடம் எடுத்து கூறி இந்த மருத்துவக் கல்லூரிக்கான அனைத்து தேவைகளும் விரைவில் நாங்கள் பண்ணி கொடுப்போம் என்ற உறுதியை இங்க நான் அளிக்கிறேன். கடந்த அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி, 2 ஆட்சி முடிவடைந்தது. தாவேகா ஆட்சியிலாவது மதுரை எய்ம்ஸ் கனவு வழிபாடு. எங்கள் அரசின் நோக்கமே ஒவ்வொரு மருத்துவமனையும் எய்ம்ஸ் தரத்துக்கு உயர்த்தணுங்கிறது தான். கண்டிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி மதுரை எய்ம்ஸும் விரைவில் கட்டி முடிக்கிறதுக்கான அனைத்து சாத்திய குறிகளும் நாங்கள் ஆராய்ந்து பண்ணுவோம். விரைவில் கண்டிப்பாக ஏன்னா ஆல்ரெடி இதாக இருக்கு, சில இன்க்ரீஸ் பண்ணால் வந்து டாக்டர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள். நீங்க சொன்னீங்க மருத்துவ சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. இப்போ தமிழ்நாட்டில் டாக்டர் பேஷண்ட்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லப்படுற அந்த விகிதம், ஒரு மருத்துவர்கள் பொதுமக்கள் அந்த விகிதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 மக்களுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. ஆல் இண்டியா ஆவரேஜை விட நம்ம தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. இருந்தாலும் நிறைய மாவட்டங்களில் இது மருத்துவக் கல்லூரி இதுவரை இல்லை. அந்த கோரிக்கையை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் ஒரு கோரிக்கை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இதை பற்றி முதலமைச்சரிடம் கலந்து பேசி உரிய நேரத்தில் இதற்கான நல்ல முடிவை நீங்க ஓபி சீட் வாங்குற இடத்துல நிறைய நேரம் வெயிட் பண்றாங்க, அது குளறுபடி இருக்குன்னு சொல்றீங்க. இதற்காகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதல்படி ஒரு ஆப் மூலமா, ஆப் இல்ல வாட்ஸ்அப் மூலமாகவே ஒரு பைலட் பேசிஸ்ல முதல்ல அறிமுகப்படுத்தலான்னு முடிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா வெயிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களில் புறநோயாளிகள்
எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் வராங்க. இங்கே கவுண்டர்ஸ் போதிய அளவு நம்ம வைக்க முடியாதனால நெடிய நேரம் அதுவும் வெயிலில் மழையில் நிற்க காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதற்காக நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, எப்படி நம்ம ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம போவோமோ அதே மாதிரி எந்த நாளில் எந்த நேரத்திற்கு குறிப்பிட்டு எக்ஸாக்டாக சொல்ல முடியனாலும் ஒரு அரை மணி நேரம் கேப்பில் அந்த ஸ்லாட்டில் புக் பண்ணிவிட்டு வந்தால் பேஷண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அது நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. நம்ம முதல்ல அறிவிச்சதுனால நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன் இல்லைன்னா என்ன பண்ணுவான்னு கேட்டாங்க. ஏழை எளிய மக்கள் அவர்களுக்காகவே தன் ஆளுநர்களும் நாங்கள் இணைச்சு அவங்க மூலமாகவும் அவங்களோட பங்களிப்போட ஒரு பைலட் பேசிஸில் ஸ்டடி பண்ண போகிறோம். இது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு இதோட நிறை குறைகள் ஆராய்ந்து திருப்பியும் அடுத்த கட்டமாக நாங்கள் எடுத்துக்கோம். மக்களை தேடி மருத்துவம் அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பயனாளிகள் அந்த திட்டத்தின் மூலமாக பயன்பட்டு இருக்காங்க. அதை நாங்கள் ஒரு டீட்டெயில் ரிவ்யூ, ஒரு ஓப்பன் மைண்டடாக அந்த ஸ்கீமை எப்படி இருக்குன்னு நாங்கள் ஒரு ரிவ்யூ பண்ணிவிட்டு அது மக்களுக்கு உண்மையாலுமே பயனாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அது கண்டினியூ ஆகும். சார், கடந்த இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மரபுகள் நிறைய மரபுகள் மீறப்படுவதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இன்னைக்கு கூட சட்டப்பேரவையில் தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது. தொடர்ந்து தாவேகா ஆட்சிங்கிறது மரபுகளை மீறிக்கிட்டே வருது, தமிழ்நாட்டோட உரிமைகளுக்கு எதிராகிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இல்லை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு ஆளுநர் உரை என்பது அது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஒரு நிகழ்வு. கடந்த காலங்களில் திமுக அரசு எந்த அளவுக்கு இதில் அரசியல் பண்ணாங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆளுநர் முன்னாள் ஆளுநர் அவர்கள் ரவி அவர்கள் அவர் தேசிய கீதம் ஒழிக்க வேண்டும் முதலில் அப்படின்னு சொல்றதாக இருக்கட்டும், இவர்கள் அதை காரணம் காட்டி ஆளுநர் வெளிநடப்பு செய்வதாக இருக்கட்டும், அது திட்டமிட்ட அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு வைத்த நாடகம் தான். இப்போ ஒருத்தர் கூட சொன்னாங்க, இதை பார்த்தா திமுகவோட கொள்கை மாதிரி காப்பீடிச்ச மாதிரி இருக்கு. நாங்களும் அதே கொள்கையோட தான் இருக்கோம். அதே மாநில உரிமை பேசணும், அதே சமூக நீதி பேசணும், அதே ஒன்றிய அரசு மதசார்பற்ற சமூக நீதி நாங்கள் எங்களால் எப்படி இந்த சுமூகமா இந்த நிகழ்வை நடத்த முடிஞ்சது. முதல்ல தமிழ்தாய் வாழ்த்தை நாங்கள் எப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் எப்படி கொண்டு போனோம், ஏன் அவங்க பண்ணல, இதுலேருந்தே திட்டவட்டமாக தெரியுது. அவங்க 2 பேரும் ஒரு பாஜகவோட உண்மையான ஒரு பி டீமா திமுக தான் செயல்பட்டது. அவங்க 2 பேரும் திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். இன்றைய நிகழ்வு மூலம் இன்று ஒரு சுமூகமாக தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட்டு ஒரு ஆளுநர் உரை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப அருமையாக சிறப்பாக நடைபெற்றது. இது ஒன்றே சாட்சி அவர்கள் எந்த அளவிற்கு மக்களை முட்டாளாக்கி வைத்திருந்தார்கள் என்பது.